ஜிங்கு பாவம், இது மீண்டும் தாண்டவமாட ஆரம்பித்து விட்டது. மானிடர்கள் அச்சம் கொண்டனர். அநியாயங்கள் அதிகரித்தது. அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியது. அனைத்து பாவங்களையும் அநியாயங்களையும் அழிக்க வருபவன் யார்? காத்திருந்து பாருங்கள். ராஜா இல்லை, ராணியும் இல்லை, ராஜா இல்லை, ராணியும் இல்லை, இருந்தும் அதிசய கதை இது. பாவம் உலகில் வளர்ந்து விட்டால் அழித்திட வருவான் ஜூனியர் ஜி. கடலை புயலை பார்த்ததும் பாவிகள் பயந்தோடிடும் கதை இது. ரட்சகனாக அவதரித்தானே அதிசய பிறவி ஜூனியர் ஜி. போன எபிசோடில் நீங்கள் பார்த்தது இனி அடுத்த கன்சைன்மெண்ட் 10 crore ரூபாய்க்கா இருக்கும். 10 crore. அல்விதா நண்பர்களே, அல்விதா. வருகிறேன். டிகோஸ்டா செத்ததுக்கு அப்புறம் அந்த இடம் காலியாச்சு இல்ல? அந்த இடத்துல மைக்கேல் அனுப்பலாமே. ஓ காட், என் பையனை காப்பாத்துப்பா. Now Himanshu is finished. Himanshu is finished. 10 crore ரூபாய்க்கு சொந்தக்காரன் ஆயிட்டோம். 10 crore. நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. எப்படி தூங்குறது? எப்படி முடியும்? முடியாது. இனி காண்போம். எங்க இருக்க அந்த கொலையாளி? இதோ இருக்க அந்த கொலையாளி. ஏண்டா எதுக்காக என் பையனை கொலை செஞ்ச சொல்லு? எந்த காரணத்துக்காக கொலை செஞ்ச? அவன் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சா சொல்லு? நீ கொலையாளி. உன் குடும்பமே கூட்டோட கைலாசத்துக்கு போயிடும். நரகத்துல கூட இடம் கிடைக்காது. எதுக்காக என் மகனை கொலை செஞ்ச? என்ன அது மைக்கேலா? ஓ வாயில இருந்து அந்த பேரை சொல்லவே சொல்லாத. எனக்கு பிடிக்கல. நீ கொலைகார. எங்க குடும்பத்தை அழிச்சிட்ட. எங்க எல்லாத்தையும் அழிச்சிட்ட. இல்லைங்க. எதுக்காக கத்துறீங்க? என்னாச்சு? இவன் கொலைகாரன். இவன் என் பையனை கொலை செஞ்சுட்டான். இவன் என் குடும்பத்தை நாசமாக்கிட்டான். நீங்க போய் சொல்றீங்க. யூ லையிங். நான் சொல்றது உண்மைதான் தங்கச்சி. இவன் என் குடும்பத்தை நாசமாக்கிட்டான். என் மகனை கொன்னுட்டான். இவன் கொலைகாரன். இவன் ஒரு கொலைகாரன். அம்மா அழாதீங்கம்மா. எனக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. அப்படிலாம் இல்லைங்க. எங்க எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுத்துட்டீடா. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க தான் மிஸ்டர் என் கே ராயா? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், என் பேரு என் கே ராய். சொல்லுங்களேன். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். எதுக்காக? என்ன தப்பு செஞ்சாரு? எங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இவங்க டிராவல் ஏஜென்சி யாரையாவது மிடில் ஈஸ்ட்க்கு வேலைக்கு அனுப்பினா அவங்க ஒரே மாசத்துல செத்துறாங்க. உங்க மேல எங்க டிபார்ட்மெண்ட்க்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால இவரை அரெஸ்ட் பண்றோம். நீங்க சொல்றது எல்லாமே போய் நீங்க என் புருஷன் மேல தவறான பழிய சுமத்துறீங்க. நீங்க இந்த விஷயத்துல தலையிடாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க மிஸ்டர் ராய். நீங்க ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க எதுவும் செய்யலன்னு சொல்லுங்களே. பேசாம இரு சாந்தி. அவங்க டியூட்டியை செய்ய விடு. வாங்க. நீங்க ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? இவங்க போய் சொல்றாங்க. சாந்தி சாந்தி சாந்தமாயிரு. எல்லாம் சரியாயிடும். எனக்கு ஒண்ணு ஆகாது. குழந்தைகளை கவனிச்சுக்க. வாங்க வாங்க. பாருங்களே, அப்பாவை போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. அட
கடவுளே, இது என்ன இப்படி ஆயிடுச்சு? என் வாழ்க்கைய நாசமா போயிடுச்சு. சார், ஹவுல்தார் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதுவுமே செய்யல, என்ன நீங்க நம்புங்க சார். படா பேஜாருப்பா, எங்கடையே சொல்ற, அங்க போய் சொல்லலாம். கேளுங்க இன்ஸ்பெக்டர் சார். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றது கேளுங்க. பாருங்க, நான் சொல்றது உண்மைதான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு வருஷமா இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்களே. நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? பாருங்க, நீங்க எவ்வளவு டென்ஷன்ல இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும். யார் இதை செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி மிஸ்டர் ராய், நீங்க எல்லா உண்மையையும் மறைக்காம சொல்லிடுங்க. இல்லைன்னா நாங்க என்ன செய்வோம்னு எங்களுக்கே தெரியாது. தூக்கு தண்டனை கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க இன்ஸ்பெக்டர் சார். எனக்கு என்ன தெரியுமோ அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பாருங்க, என் வேலை என்னன்னா ஆளை ரெக்ரூட் பண்ணி வெளியூருக்கு அனுப்பணும். அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? கைதியை பார்க்க யாரோ வந்திருக்காங்க சார். வர சொல்லு. இதெல்லாம் எப்படிங்க நடந்தது? நாங்க எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? இதை திறந்து விடியா, நாங்க அவர்கிட்ட பேசணும். அப்பா, சித்தப்பா, வேணாம், அழாதீங்க அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். அழாதீங்க, வாங்க உட்காருங்க. நான் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தொந்தரவு கொடுத்துட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. நீங்க எப்படி வெளியில வர போறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஒன்னும் ஆகாது சாந்தி, ஒன்னும் ஆகாது. தைரியத்தை இழக்காத. நீ இப்படி அழுதா இவங்களோட நிலைமை என்ன ஆகும்? சித்தப்பா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? நீங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க முடியுமா? யார் மேல சந்தேகப்படுறது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நம்ம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் கஷ்டம் வருது? அழாத சாந்தி, அழாத. நாம அழறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல. நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் இவங்க என்ன விட மாட்டாங்க. டோன்ட் வரி சித்தப்பா, நான் அதுக்கு வேண்டிய ஆதாரத்தை கொண்டு வரேன். டாடி உங்களை எப்ப வெளியில விடுவாங்க? ஒன்றும் தெரியலப்பா. ஆனா நான் எந்த குத்தமும் செய்யலப்பா. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நான் குற்றவாளி இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். எனக்கு சட்டத்து மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஏ, நேரம் முடிஞ்சிடுச்சு, கிளம்புங்க. போயிட்டு வா. என்னங்க, நான் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஆலு பரோட்டா கொண்டு வந்திருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. நம்ம குழந்தைகளை நல்லா கவனிச்சுக்குமா. போங்க, வாங்க போலாம். வரேங்க, வாங்க. அப்பா, அழாதீங்கப்பா, அழாதீங்க. பாருப்பா, அம்மாவை தொந்தரவு பண்ணாதீங்க. அழாதீங்கப்பா. போங்க போங்க. சித்தப்பாட ஆபீஸை சீல் பண்ணிட்டாங்களே, செக்யூரிட்டி வேற. Thank God, தூங்குறாங்க. உள்ள போக இதான் சமயம். நிச்சயமா ஏதாவது ஆதாரம் கிடைச்சிடும்.
சித்தப்பாவோட கேபின்ல எந்த ஆதாரமும் கிடைக்கல. இந்த அம்ரீஷ் அங்கிள் மொபைல்ல நிறைய பேசுறாரு. இங்கேயும் ஒண்ணும் கிடைக்கல. சித்தாப்பாவோட ஆபீஸ்ல வேலை பண்றவங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப நியாயமானவங்க. அப்படின்னா இந்த கொலைய செஞ்சவன் எவனா இருக்கும்? என்னாச்சுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. அவர் பாவம் ரொம்ப ரொம்ப நல்லவர், நல்லா உழைக்கிறவர். அவர் நிலைமைய பாருங்க. எப்பவும் இப்படிதான் நடக்குது. நல்லவங்க தான் எப்பவும் மாட்டிக்கிறாங்க. அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன சரியாகும்? எப்படி கவலைப்படாம இருக்கிறது? என் கதி என்ன ஆகுமோ? குழந்தைங்க கதி என்ன ஆகுமோ? குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன்ல. இந்த கொலைக்கு பின்னாடி யாரு இருக்காங்கிறத நான் நிச்சயமா கண்டுபிடிச்சே தீருவேன். அங்கிள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, ராய் சாரை மாட்டி விடுறதுக்காக எவனோ ஒரு பெரிய வலைய வீசி இருக்கான். பரவாயில்ல, அவன் யாரா இருந்தாலும் எங்கிட்ட இருந்து தப்ப முடியாது. அந்த கொலைகார பாவிய ஜெயிலுக்குள்ள அனுப்புற வர நான் நிம்மதியா தூங்கவே மாட்டேன். அப்ப இங்க உட்காந்து என்ன செய்யறீங்க? போங்களே, அவனை பிடிங்க, கொலைகாரனை பிடிங்களே. பாவம், என் புருஷன் ஜெயிலுக்குள்ள தண்டனையை அனுபவிக்கிறாரு. தம்பி, என்கிட்ட மொபைல் கொடு ப்ளீஸ். ஹலோ ஹலோ. ஆஹா, நான் போன் பண்றேன். என்ன, நான் போன் பண்றேன்னு சொன்னேன் இல்ல? போன் பண்ணேன்னு சொன்னேன் இல்ல? பாய். கிளையண்ட்டுங்க பெரிய ஆளுங்க, நம்ம நிலைமை தெரியாம பேச ஆரம்பிச்சுருவாங்க. அண்ணி, நான் கிளம்புறேன். ஏதாவது வேணும்னா என்கிட்ட தயங்காம கேளுங்க. தயவு செஞ்சு அவரை சீக்கிரம் வெளியில கொண்டு வாங்க. அதை செஞ்சாலே போதும். நிச்சயமா நீங்க கவலைப்படாதீங்க. சரி ராகுல், கௌரவ், பாய். பாய்ப்பா. தம்பி, எங்கிட்ட மொபைல் கொடு ப்ளீஸ். ஹலோ. ஆஹா, நான் போன் பண்ணு சொன்னேன் இல்ல? நான் போன் பண்றேன். பாய் கௌரவ், பாய். பாய்ப்பா. அம்ரீஷ் அங்கிள் போன்ல ஏன் பயந்து பேசிட்டு இருந்தாரு? இந்த அம்ரீஷ் அங்கிள் ஒருவன இல்ல, ரொம்ப வருஷமா நம்ம சித்தப்பா கூட வேலை பண்றாரு. இந்த நம்பர் மொபைல் பல்ல இருந்த அதே நம்பர் தான். அம்ரீஷ் அங்கிளுக்கு நிறைய போன் வருது. ஒரு கல்லுல 2 மாங்கா அடிச்சானே. May I help you? I am calling from CBI 98203 88031. இந்த நம்பர் யாருதுன்னு சொல்ல முடியுமா? 1 minute sir. சார், இந்த நம்பர் மிஸ்டர் சோகன்லாலோடது. அட்ரஸ் 42/50 மச்சிமார் மார்க்கெட், வசோவா, அந்தேரி வெஸ்ட். தேங்க்ஸ். யூ வெல்கம் சார். சரி, அந்தேரியிலேயே ட்ரை பண்ணி பார்த்தா என்ன?
வருஷோவா இதுதான். ஆனா அந்த சோஹன்லால் எங்க தேடுறது? அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம். இந்த மச்சிமார் மார்க்கெட் எங்க இருக்கு? மச்சிமார் மார்க்கெட்டா? இங்க இருந்து நேரா போய் லெஃப்ட்ல திரும்பா. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. என்னப்பா திரும்பி வந்துட்டியா? சொல்லு. மிஸ்டர் சோஹன்லால் வீடு எங்க இருக்கு? சோஹன்லாலா? அந்த டிரைவரு அதோ அங்கதான் இருக்குது. தேங்க்ஸ். சோஹன்லால், அந்த டிரைவர், மொபைல். சரி போய் பார்க்கலாம். என்ன வேணும்? நீங்க தான் சோஹன்லாலா? ஆமா நான் தான். என்ன வேணும்? சரக்கு எங்க இருந்து எங்க அனுப்பணும் சொல்லு. இல்ல இல்ல, அது உங்க மொபைல் நம்பர். என்ன என்ன சொன்ன? என் மொபைல் நம்பரா? ஏன் பயல என்ன ஒரேடியா கோவப்படுத்துறியா? சாப்பிட வழி இல்ல, மொபைலை பத்தி பேசுறிய. அப்போ உங்ககிட்ட மொபைல் இல்லையா? ஏய் என் நிலைமை பாரு, என் நிலைமை பாரு, என் நிலைமை பார்த்து சொல்லு. என்கிட்ட மொபைல் இருக்க முடியுமா? பாப்பா என் நேரத்தை வீணாக்காத. இப்பதான் என்ன தேடி இங்க ஒரு பையன் வந்தா. உங்க மொபைலை பத்தி என்கிட்ட கேட்டான். அப்படி நான் என் நம்பரை ட்ரேஸ் பண்ண பாக்குறான். சோஹன்லால், go and kill him. Just kill him. பாஸ், அவன் சின்ன பையன், நம்மள என்ன செய்ய முடியும்? முட்டாள்தனமா பேசாத. ஆபத்து எந்த ரூபத்துல வேணா நமக்கு வரலாம். Just go and kill him. It's an order, damn it. Okay boss, okay. அடுத்த எபிசோடில் நீங்கள் காணப்போவது, பாஸ் நான் அவனை கொன்னுட்டேன்.
வெரி குட். நீ ஒண்ணு செய், கொஞ்ச நாளைக்கு அண்டர் கிரவுண்ட்ல போய் ஒளிஞ்சுக்க. நிச்சயம் அமரீஷ் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. அவர் எப்படியாவது கொலைக்காரனை கண்டுபிடிச்சு உங்களை காப்பாத்திடுவாரு. என்னோட நெருங்கின நண்பன் 555 வர போறான். ரோசி, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர். ஜூனியர் ஜிய கொலைகாரங்க கொலை செஞ்சிட்டாங்களா? ஜூனியர் ஜி கொலைக்கு காரணமும் பாஸ்கோவா இருக்குமோ? இதை தெரிஞ்சுக்க ஜூனியர் ஜி அடுத்த எபிசோடை நீங்கள் பாருங்கள். மழலை புயலை பார்த்ததும் பாவிகள் பயந்தோடிடும் கதை இது. ரட்சகனாக அவதரித்தானே அதிசய பிறவி ஜூனியர் ஜி.